உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. நீ என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேனா இந்நேரம் உங்க அப்பா என்கிட்ட லாக் ஆயிருப்பாரு. நீயும் உங்க அப்பன மாதிரி பிடிவாதக்காரன் தான். வாழ வைக்கும் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் ஆசைகளுக்கும் ஜெய். என்ன கிளவர் பாய், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல. கரெக்டா சொன்ன சுனில். 25 years 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நெகட்டிவா இருந்த ஸ்டோரி இன்னில இருந்து பாசிட்டிவா மாற போதா? யா, அந்த பாஸ்பேக் எனக்கு ஓபன் பண்றீங்களா? 25 years 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரவிந்த் சாமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தேன். அப்படியா? இது அவருக்கு தெரிஞ்சதா செத்து இருப்பார்ல. பிளாஷ்பேக் அப்படிதான் சொல்லணும். ஓஹோ, கண்ணி பண்ணுங்க. அப்ப நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். லண்டன்லயா? அன்னைக்கெல்லாம் என்ன சுத்தி லேடிஸ் ஃபேன்ஸா இருப்பாங்க. ஒன்ன சுத்தியா? எஸ். அப்ப நான் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அப்பதான் நான் முதல்ல ஐஸ்வர்யா ராய பார்த்தேன். என் இதயம் சரவடியை விட வேகமா வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அதிகமாயிடுச்சு. என்னது, சுகரா? இல்ல, காதல். ஓஹோ, உங்க காதலாச்சுல்ல, அதனாலதான் சில்வர் ஜூப்ளி ஆடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் டீனேஜ் பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவக்குள்ள இருக்கிற வெக்கம் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வச்சுது. எனக்குள்ள இருக்கிற சம்திங்கும் அவளுக்குள்ள இருக்கிற சம்திங்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருத்தர் காதலிச்சோம். பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அங்கதான் என்னோட காதல் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. என் காதல் துரதிருஷ்டவசமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? இங்க இருந்து நான் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. நீயும் விடாம துரத்திட்டு அவங்க ஊருக்கு போன. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்ல. நீ விவசாயம் பண்ணி அவங்க அண்ணனை விட அதிகமா மகசூல் பண்ணணும்னு பந்தயம் வச்சாரு. அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்ட. கரெக்ட். எக்ஸாக்ட்டா எல்லாம் கரெக்டா சொல்றியே. என் ஸ்டோரி உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். இந்த சினிமா ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் ஓடிச்சு. என் ஸ்டோரி சினிமாவா வந்ததா? ஜெயன் ரவி நடிச்சு அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ணாரு. எப்படி இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னோட கதை. மீதி நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இந்த வயசுல ஏன் நீ கஷ்டப்பட்டு சொல்ற? அத நானே சொல்றேன். சொல்லு. நீ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண பயிர்ல நடுவுல வில்லம் புகுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். கடைசியில அவங்க அண்ணன் வந்து உன் பங்குல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெல்லை கொட்டி உன்னை ஜெயிக்க வச்சாரு. சினிமால அப்படி மாத்திட்டாங்களா? ஏன் ஒரிஜினல் அந்த மாதிரி நடக்கலையா? ஒரிஜினலா அந்த நெல்லை நான் வித்துட்டேன். அதனால தானே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒன் ஃபைன் டே வணக்கம் ஜோசியரையா. வணக்கங்க. வணக்கம் ஜோசியரையா. கடவுள் புண்ணியத்துல எங்க கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு சாயங்காலம் எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. ஓ, சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னால உதவி செய்ய முடியாதுமா? வேணும்னா அவரை கூட்டிட்டு போ. அவ கேட்க வந்தது அது இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்க. அப்படியா? உட்காருங்க. 5 சோழியும் திரும்பி போச்சு. திரும்பிச்சுனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ராகு கேது சான்ஸே இல்ல. என்னாச்சு ஜோசியரையா? நீங்க ஓடி வந்த நேரத்துல ராகு இருக்கான். நீங்க தாலி கட்டின நேரத்துல கேது சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த கிரகத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேரும் 25 வருஷத்துக்கு சேரவே கூடாது. நீங்க இங்கிலீஷ்ல நோன்னு சொன்னாலும் ஹிந்தியில நைன்னு சொன்னாலும் ஜாதகம் மாறாது. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் இருப்பீங்க. சரி, நாங்க 2 பேரும் ஒண்ணும் சேரலனாலும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது வாழலாம் இல்லீங்களா? பாக்கலாம், பேசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க 2 பேரும் ஒண்ணு இல்லன்னு சொல்லி சேர்ந்துட்டீங்கன்னு வைங்கோ, ஒரு ஆளு சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். பொத்திக்கிட்டு இல்லன்னா பத்திக்கிட்டு எரிய வேண்டியதான். ஜோசியக்காரன் சொன்ன அந்த நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதுக்காக தான் 25 வருஷமா வெயிட் பண்ணீங்களா? இப்ப போனது அப்பவே போயிருக்கலாம்ல. சீ, நான் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், இங்கன்னு கிடையாதுடா. அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தைடா நீ, என் செல்ல குட்டியில. டேய், இங்க கிடையாதுடா. அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தைடா நீ.
இதே பொண்ணா இருந்திருந்தா அம்மான்னு சொல்லிருக்கும் தெரியுமா? பிடிவாத காரண்டா நீ. கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. ஒரே ஒரு தடவை அம்மா தானே கூப்பிடுன்னு சொல்றேன். உங்க அப்பா என்ன என்ன கல்யாணம் பண்ணிருப்பான்ல. அப்பா அப்படி கூப்பிடாத, நிறுத்திக்கோ. இனிமே அந்த வாயால் அப்படி கூப்பிடாத. இல்லப்பா, குழந்தை யாரோட குழந்தை? தப்பு எல்லாம் உன் மேலதான் இருக்கு, உன் மனசுலதான் இருக்கு. உன் அக்கா என்ன தப்பு பண்ணாலோ அதே தப்பு நீயும் பண்ணணும்னு நினைச்சிருந்தீனா இதுல தப்பு உன்னோடது இல்ல, என்னோடது. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணல. பயமுடு. ஒரு பக்கம் உன் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா இந்த குழந்தைய அம்மான்னு கூப்பிட சொல்ற. இன்னொரு தப்பு இந்த வீட்டுல நான் நடக்கவே விட மாட்டேன் உன்ன. மன்னிச்சுங்க, நீங்க பெரியவங்க. ஏதோ ஆவேசத்துல உங்க முகத்துக்கு நேரா கை வாங்கிட்டேன். நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு. நிறுத்து. இதுக்கு மேல என் முன்னால நீ நடிச்ச, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ எனக்கே தெரியாது. என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு தானே நீ இங்க வந்திருக்க. சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சு. நீ என்னடா என்கிட்ட சொல்றது? நீ என்ன மாய மந்திரம் போட்டியோ தெரியல, என் பொண்ணு இன்னைக்கு உன் பிள்ளை அம்மா அம்மான்னு கூப்பிட சொல்லுதுடா. இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை என் வீட்டுக்குள்ள சேர்த்தம் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டியடா. போடா, வெளியே போ. சார், தயவு செஞ்சு வெளியே போடான்னு சொன்னேன். மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள? ஹலோ, கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுங்க. டேய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தடுக்காத. இவர் அவமானப்படுத்ததை கேட்டுட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் சொல்லியே தீருவேன். ஏய், நீ என்னடா சொல்ல போற? நீங்க தூக்கி அடிச்சீங்களே, இந்த குழந்தை யார் தெரியுமா? உங்க பேரன் தான். உங்க பெரிய பொண்ணு பெத்தெடுத்த உங்களோட பேரன் தான் இவன். நீங்க அவமானப்படுத்தி மனம் உடைஞ்சு நிக்கிறான் பாத்தீங்களா? இவன் தான் உங்க திவ்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணவன். அதாவது உங்க வீட்டு மருமகங்கிற ஸ்தானத்துல இருந்தா உங்க பொண்ணுக்கு வேலையும் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தான். வருங்காலத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கான். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்? உங்க மருமகங்கிறதுனாலதான் பண்ணான். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? மருமகன் இருக்கான், பேரப்புள்ள இருக்கான், பொண்ணு எங்கன்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அப்பன் தானே பொண்ணுக்கு கருமாறி பண்ணி வச்சான். இவர் மனசால சபிச்ச மாதிரியே கடைசியில் ஆயிடுச்சுமா. அவ எப்போ போய் சேர்ந்துட்டா. என்ன மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனி உங்க இஷ்டம். இனிமே உங்க ஆசைப்படி யாராவது கூப்பிட்டு நல்லா கருமாறி நடத்துங்க. இதுக்கு மேல ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? படிச்சவங்களுக்குன்னா அறிவு இருக்கும். ஆனா இவர் படிப்பை சொல்லி கொடுத்து இவருக்கு இருந்த அறிவு எல்லாமே போயிடுச்சு. டேய், பெத்த பொண்ணுக்கே கருமாறி நடத்தினவரு மருமகனை தூக்கி தலைமையில வச்சு கொஞ்சவா போறாரு? இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இனிமே கண்டிப்பா உனக்கு இல்லடா. வாடா. அக்கா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். மனசுல ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம். அக்கா எங்க இருந்தாலும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கிற சந்தோஷம் உங்க கண்ணுல நான் பார்த்தப்பா. அக்கா இப்ப இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, அக்கா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இது எப்படி இருந்தாலும் அக்கா இந்த வீட்டு பொண்ணுப்பா. அக்காவோட குழந்தை இந்த வீட்டு குழந்தை. ஆனா அவ இன்னைக்கு அம்மா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா போனதுக்கு அப்புறம் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தான் குழந்தைக்காகவே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு மனைவியா வர போறவங்க
குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலன்னா குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான். அதனாலதான் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு மனைவி ஆகுறதும், அம்மா இல்லாத அக்காவோட குழந்தைக்கு அம்மாவா நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அது தப்பாப்பா. ஒருவேளை அது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.